எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். டாக்டரா இவர் வகுத்த வலிக்கு மருந்து கொடுத்தா வகுத்த வலி குணமாகும். ஆனா தலைவலி வந்துரும். தலைவலிக்கு மருந்து கொடுத்தா தலைவலி குணமாகும். வயிற்று வலி வந்துருமா? அதான் இல்ல, நெஞ்சு வலி வந்துரும். அதனால உங்க உடம்ப பாதுகாக்கணும்னா பக்கத்து தெருவுல டாக்டர் பத்மநாதன் இருக்காரு, அவரை போய் பாருங்க. ரொம்ப கைராஜ்காரரு. இருங்கய்யா, பீஸ் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு சார்? இந்த டாக்டர் வேணா, பக்கத்து தெரு டாக்டர் போச்சோன்னல்ல, அதுக்கு தான் கொடுங்கய்யா. இப்படி ஒரு பகல்குள்ள அடிக்கிறேன். சோமாரி, நீ டாடா பர்ல பேர, நான் முகமுடி கொள்ளக்காரன். போடா போங்கடா, பீச்சுக்கு போமா. இருங்கயா, எல்லாரும் எங்கேயா வெளியே போறீங்க? பக்கத்து தெருல வேற ஒரு டாக்டர் இருக்காரா, அவரை போய் பார்க்க போறோம். ஏன் இந்த டாக்டருக்கு என்னாச்சு? இந்த டாக்டர் சரியில்லைன்னு கம்பவுண்டர் சொல்லிட்டாரு, நீங்களும் வாங்க. இருங்கயா, உள்ள போனா 5 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும் சார். எதுக்கு? இந்த டாக்டர் வேணாம்னு சொன்னார்ல, அதுக்கு ஃபீஸ் 5 ரூபாய். சரி, உன் உடம்புக்கு என்ன? மூச்சு விட முடியல. மூச்சையா விடுற? விடாத. மூச்சை விட முடியல, அப்புறம் போருவேன். ரூல் இருந்து நேரா ஓடி வந்துட்டியா? அங்கேயே போய் பூந்துக்க. இதுக்கெல்லாம் மூளை வேணும். எனக்கு எவ்வளவு தருவீங்க? என்னையே கொடுப்பேன் சார். சார் யாரையாது உனக்கு வர நான் தனியா சொல்லணுமா? இந்த டாக்டர் கைராசிக்காரர் இல்ல, பக்கத்துல உள்ள டாக்டர் காரன் போய் சொன்னல. போயா. இந்த ஐடியாவை சொன்னீங்களே, இதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ்? 5. சீக்கிரம் கொடுங்க. 5 சார்? 8 கொடுக்குற வாங்கி. ஏண்டா டேய், நீ யாரா? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. நேபாளல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேரம் ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் இந்த டென் சுங்கப்பாவை விட்டுட்டு பண்டார பரதேசி போய் டாக்டர் கிட்ட சும்மா இருங்க. நீங்க எல்லாருக்கும் தர்மத்துக்கு வைத்தியம் பாக்குறீங்க. இந்த அம்மாவுக்கு 8 மாசம். சரி விடுங்க. எவ்வளவு கலெக்ட் பண்ண? அது நிறைய தருமுங்க. சரி வா போலாம். எங்க? நேபாள் ஹோட்டலுக்கு. ஹலோ. நீ யார் மேன்? கம்பவுண்டர். நான் யார் மேன்? டாக்டர். நீ என்ன மேன் எனக்கு வேணும்? தொழிலாளி. நான் என்ன மேன் உனக்கு வேணும்? முதலாளி. நேபாளல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேரம் ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் டென் சுங்கப்பாவோட ஒரே டெத்தாஸ்கோப் எப்படி மேன் எடுக்கலாம்? போ மேன். ஆமா, 5 வருஷம் படிப்பு 10 வருஷம் படிச்சா நான் என்ன செய்யறது? இந்த டென் சுங்கப்பா கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. அடுத்து குடுமையை கவனிப்போம். சவுண்டியே காணோம். சத்தம் என் காதுல இருக்குது. பேஷண்ட் எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான், ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான். கண்ணே திறக்க மாட்டேங்கிறானா? தம்பி கண்ணை திற. நான் எங்க இருக்கேன்? மரத்து மேல ரோட்ல அடிபட்டு கிடந்த நாங்க பார்த்ததுனால பாவம்னு உன்னை தூக்கிட்டு வந்தோம். இதையே வெட்டியா பாத்துட்டானா உன்னை சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சிருப்பான். அப்படி ஒரு பலமான அடி. நீங்க யாரு? கேட்க மாட்டேன். நேபாளல 10 வருஷம். நிறுத்துங்க, சும்மா இதையே சொல்லிக்கிட்டு. அவர் டாக்டர், நான் கம்பவுண்டர்ப்பா. பின்ன நான் கொத்தனாரு, நீ சித்தாள் நான் சொல்ல வந்தேன். அதை தாண்டா நானும் சொல்ல வந்தேன். இந்தாப்பா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிட வேண்டிய மாத்திரம் இதுல இருக்கு, நீ போலாம். நான் எங்கெங்க போவேன்? நீ எங்கெங்க போகணும்னு நினைக்கிறேன் அங்கெங்கெல்லாம் போ. அது இல்ல டாக்டர், நான் பட்டணத்துக்கு புதுசு. அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஊரு. என் மாமா பொண்ணு கேட்டு நான் போனேன். அப்ப உன் மாமன் பொண்ணை விட ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கலாம்னு பட்டணத்துக்கு வந்திருக்க. ஆமா, உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க. இந்த விஷயத்துல நீங்க தான் உதவி செய்யணும். என்னப்பா தொழில மாத்திர? அந்த வேலையெல்லாம் செய்யறதுல. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஸ்டாப். மிஸ்டர் குடுமி, நீ இங்கேயே இரு. உனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் பண்றேன். என்னென்ன இது? இவன் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே என் வாழ்க்கையில ஒரு சோகமான கதை நடந்திருக்கு. அப்படியா? இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல. இதுவரைக்கும் நீ கேட்கவே இல்லையே. இப்ப சொல்றேன் கேளு. நானும் என் மாமன் பொண்ணை விரும்பினேன், அவளும் என்ன விரும்பினா. 2 பேரும் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம். அவளை என் மார் மீதும் தோள் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து காதல் பண்ணேன். ஆனா அவ என்ன விட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். இது எப்படி நடந்தது? அப்ப எனக்கு வயசு 6, அவளுக்கு வயசு 3. அநியாயத்துக்கு செத்து போயிட்டாடா. அப்படி என்னென்ன வியாதி? ஆட்ரா போட்ரா ஆடோடா இண்டிகேட் டிஸ்கும் புஷ்கும், அப்படி ஒரு கொடிய வியாதி. இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் டாக்டருக்கு படிச்சேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்டா. அதனாலதான் நேபாளல போய் படிச்சு பட்டம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பொன் தங்கப்பன்கிற என் பேரை டென் சுங்கப்பான்னு மாத்திக்கிட்டேன். அது சரி, அந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிச்சீங்களா? அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். என்ன? ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்காண்டா. மிஸ்டர் குடுமி, நீ நினைக்கிற மாதிரியே ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணு. அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன். அதுக்காக வெட்டியா சோறு இருக்காத, ஏதாவது வேலை செய். மூக்கில் காட்டுற எந்த பொண்ணுமே வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க காட்டுற எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஓ, முறை பொண்ணு விட அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறியே, அந்த பொண்ணு அவ்வளவு அழகா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இத பாருங்க. ஏய், இத பாத்தியா? இவன் அடிபட்ட சாக போறான்டா.
மேஜர் ஆகாத எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது தெரியுமில்ல? ஐயோ டாக்டர், இது அவ சின்ன வயசா இருக்கும் போது எடுத்தது. நானே அவளை அப்ப பார்த்ததுதான். அப்பவே இவ்வளவு அழகா இருக்காளே, இப்ப வளர்ந்து எவ்வளவு அழகா இருப்பா. டாக்டர் டாக்டர் அங்க பாருங்க. எல்லாரும் கேட்க சத்த பிச்சர் போனோம். என்ன இடியட். கண்ணு பண்ண தெரியாம வர. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு அந்த பொண்ணு. டாக்டர் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். டேய் வேறக்கு விழுந்த அடிய பாத்தியா? இந்த உச்சி குடுமி கழுவாத மூஞ்சி வச்சிட்டு உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. சொன்னாரு. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. ஐயோ இதுக்கு நான் MBBS படிச்சிருக்க வேண்டியது இல்ல. வாடா வாடா. இவ சாப்பிட்டு வெளியே வரட்டும். இவ பின்னாடியே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவோம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் என்னது? எச்சி இங்க துப்புடா. சரி இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க. துப்பி தொலைடா. சொல்றா. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண. ஏங்க அந்த பொண்ணு அழகென்ன ஸ்டைல் என்ன அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும்ப்பா. டேய் பொருத்தத்தை பத்தி நீ பேசுறியடா. உன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. கரிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கிற பேர் உனக்கு பொருந்துமாடா? இடியட். தம்பி முத்துராசா, அந்த பொண்ணை நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும். ஆமா, காதல் என்ன டேஞ்சர் லைட்? கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக, கடுக்கன் இருந்தா கெடுக. டேய் முதல்ல இவன் அழைச்சிட்டு போய் குடுமி வெட்டி கொண்டா. ஐயோ குடுமியா? இது ஆய் வந்த குடுமிங்க. ஆய் வந்த குடுமியாவது அம்மியில அரைச்ச குடுமியாவது. பொண்ணு வேணா குடுமி வெட்டு, குடுமி வேணா பொண்ணை விட்டுடு. பொண்ணா குடுமியா? பொண்ணு. அப்ப கொண்டு போய் குடுமி வெட்டி கொண்டா. ஐயோ நீ செவ்வாய்க்கிழமை கடை லீவுங்க. அப்ப கூப்பிட போட்டு நீயே வெட்டுறா. வாயா. டாக்டர் எஸ். இதுல என்ன மருந்து எழுதிருக்கீங்க? இங்கிலீஷ் மருந்து எழுதிருக்கேன். அது இல்ல டாக்டர், வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல. வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல. என் கையெழுத்த புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் நான் புரியாமலே எழுதிருக்கேன். டாக்டர் நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே. இப்போ வெள்ளச்சாமி வர நேரம். அந்த முல்ல மாதிரி இப்ப வரமாட்டான். அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனவிட்டு பேசுவோம். டாக்டர் ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்க கூடாது. ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது. அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்க கூடாது. நான் டாக்டர், நீ நர்ஸ். நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன். பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல வேளை இது வரைக்கும் அவனு கை வைக்கிற போல் இருக்கு. ஆல்ரைட், நான் தொடுறேன். இப்ப ஏதாவது தோணுதா? இல்ல. இப்போ இல்ல. இப்போ இல்ல. அப்பா ஏன் கடிச்சே? ஆசையா கடிச்ச. வலிக்குதா? ஆசை வந்தா கடிச்சிருவியா? அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடிங்கிருவியா? போமா போய் டிங்கர் எடுத்து வந்து போடுமா. உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம். நெக்ஸ்ட். பாத்தீங்களா நம்ம முத்துராசாவை எப்படி மாத்தி கொண்டாந்துருக்கேன்னு. இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குற? அந்த அப்பாவி பையல எங்கேயோ விரட்டி விட்டு பார்பர் ஷாப்ல எவனோ ஒருத்தர் இருக்கா, அவனை கூட்டிட்டு வந்து முத்துராசான்னு சொல்றியா? சத்தியமா நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ ஆமா நம்ம எச்சி முத்துராசா தான். தபாத் பேண்ட் சட்டு மாடர்ன் ஆக்கிட்டியே. உமாவா ஊர் மார்க்கெட்ல 150 ரூபா கொடுத்துல எடுத்தேன். அந்த 150 ரூபா கொஞ்சம் கொடு. ஊர் மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சே. நீ எங்க வாங்குன? சரி அதுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. அவளை லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உன்கிட்ட வந்தாச்சு. ஆனா அவளை எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 years. ஐயோ பொத்திட்டு நில்லு. ஏன் அவர் சொல்லட்டுமே? நீ கேளு நான் போறேன். நீ இருடா. உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். Who is that ladies boy? முத்துராசா, லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க. நான் கவனிக்கிறேன், நீ போ. போப்பா. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கெட் வைக்கிறவ. உங்க வீடு தேடி பிஸ்கெட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கட் சாப்பிடுற பழக்கமும் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன். அதுக்கு நான் பலியாக முடியுமா? ப்ளீஸ் ஒரு பாக்கெட்டாச்சும் வாங்கிக்கங்க. ஏம்மா ஒரு வயசு பொண்ணு வீடு வீட ஏறி பிஸ்கட் விக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா. அண்ணனுக்கு சோக கதைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுலங்கிற படம் பாத்தியா? அதான் இல்ல. என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான். பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். தம்பிக்கு பிஸ்கட் வாங்க ஒன்னே வித்தியா? அரங்கேற்றம் படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த. போனா போட்டு. அதுதான் இல்ல. மறுநாள் கேக்கு கேட்டான். அதுக்கு அடுத்த நாள் பன்னு கேட்டான். இப்படி தினமும் என்னையே வித்து ஒரு சின்ன பேக்கரியை வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப பேக்கரியை தம்பி பாக்குறான். பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன். அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா. அண்ணே மேல 50 ரூபா போட்டு இந்த பொண்ணையே.
முத்துராஸ், ஏ ராசா சோகமே உருவெடுத்து உட்கார்க்க. பின்ன என்ன டாக்டர், மாடர்ன் ஆயிட்டா அவளை சந்திக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க. ஏய், நீ முடிவெட்டிட்டு வந்து முழுசா 3/4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்படுறிய. இந்த டாக்டர் டென்சொங்கப்பாவை பத்தி என்ன நினைச்ச? அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன ஐடியா? டேய், இது நான் ஆஞ்சநேய கோயிலா? காஸ்ட்லி சோஃபா செட் கீழே இறங்கி உட்கார, கரக்கில போடுறான். இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நீ என்ன செய்யற? பிஸ்கெட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா? ஜோக்கா, காமெடி பண்ணதான் நான் இருக்கல. பொத்திட்டு ஐடியாவை கேள்றா. நீ வீடு வீடா ஏறி சோப்பு விக்கிற ரெப்ரசன்ட் மாதிரி வீட்டுக்கு போறேன். நேருக்கு நேரம் அவளை சந்திச்சு சோப்பை பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன். சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கு? தேங்காய் மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும்? குறுக்க பேசினா குறவழியை கடிச்சிருவேன். சொல்றத கேளு. நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்துனீங்கன்னா நல்லா நுர வரும், பளபளப்பாவும் இருக்கும், பளபளப்பாவும் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு. ஒரு முறை உபயோகப்படுத்துனீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு. உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா. சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற, அவளை நீ பாக்குற. என்ன தோழா, வென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா? வென்று வரல, வெங்காயமும் வரல. என்னடா பெரியார் லெவலுக்கு போற? வேதனையோட வந்திருக்கேன். மகிமையை எடுத்து சொன்னா கன்னத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க. யார் கன்னத்துலயும் சொல்லாம விட்டீங்களே. நீ என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை அரைஞ்சிட்டாளா? அரைகிற அளவுக்கு நீ என்ன? யாருக்கு தெரியும்? இதையா காட்டுன? ஆமா. உன்னை அடிச்சு கொல்லாம அரையோட விட்டாள. இது என்ன டாக்டர்? இது என்னன்னு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட. நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதுல தாண்ட அடங்கி இருக்கு. ஆல்ரைட், இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்கே. நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன். இப்ப நீ போலாம். டேய், வச்சிட்டு போடா. யாருக்காவது தேவைப்படும். போடா. வாட் இஸ் த டாக்டர்ங்கற சுருக்கி கூப்பிட்டேன். சுருக்கி கூப்பிட வேண்டாம், சுருங்கம் கூப்பிட வேண்டாம். ஒழுங்கா கூப்பிடா. நீ சொன்னது மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணையவா? இல்ல, அவங்க வீட்டு குறுக்காவ. கூர்க்கா வச்சு நான் என்ன ஊர்க்கா போடவா? அண்ணே, உங்களுக்கு எபிலிட்டி நேக்கு டெக்னிக் இருக்கு தெரியலண்ணே. அவனை வச்சு எப்படி கறக்குறேன் பாருங்க. கறக்கிறதுக்கு நீ என்ன பால்காரனாடா? அதே மாதிரிதான். ஏய் ஜோக்கர். எஸ் சார். இவன் முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன். ஏன் கார்பரேஷன்ல குப்பாடுறவன் எல்லாம் கூட்டி வந்து குறுக்கான்னு சொல்றியா? இவனை பார்த்தாலே திருடருக்கு ஆசை வரும்டா. டேய், யாரா நீ? கம்பவுண்டர். ஒன்ன கேக்கல, நீ யாரா? உண்மையிலேயே நான் கூர்க்கா தாங்க. திருடங்க வந்தா என்ன பண்ணுவ? நல்லா இப்படி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுவேன். கூட்டி பிரச்சாரம் பண்ணுவியா? அண்ணே, அவன் திறமையை பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா டாக்டர், முக்கல இருக்க கிரவுண்ட்ல 30 மாடி உள்ள 300 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஒண்ணு திறக்க போறாரு. அதுக்கு நீ தான் குறுக்கா. அப்படியா? இப்ப கேளுங்க, விஷயத்தை கக்குவான். இந்த அண்டவாய மூடுறா. டாக்டர், அவளை பத்தி விசாரிக்கிறீங்களா? இருடா, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். டேய், மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல 1/2 இன்ச்சில கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறியே, அது என்ன அழுக்கா? மீச. அப்ப இதுக்கு பேர் என்னடா? டாக்டர், மீசதா. விஷயத்தை கேளுங்க. டேய், இப்ப நீ வேலை செய்யற வீட்டுல யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ குளுகுளுன்னு ஒரு பொண்ணு, லொல்லொன்னு ஒரு நாய். வள்ளு வள்ளு குறைக்க நீயா? டேய், அந்த குளுகுளுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு. எதுக்கு? டேய், நம்ம கட்டணத்துக்கு வேற ஆளை பாரு. சொல்றேன். காலகத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க. ராசா, நாளை காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற. காம்பவுண்டர் வெள்ளசாமி. செக் மீ செக் பிபி. டேய், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். முத்தம் கொடுக்க போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் முத்துராசாவை காணமேடா. ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ? அண்ணே, நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு? உட்காருங்க டாக்டர். இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு. ஐயோ, நாய் மனுஷனை கடிச்சாலும் மனுஷன் நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே. ஐயோ, இப்ப என்ன செய்யறது டாக்டர்? முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் எங்க? எங்க வீட்ல இருக்கு. That is the great mistake. இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். ஐயோ, நீங்க மிருக டாக்டரா? ஐ அம் சாரி. வாங்க நம்ம வேற டாக்டர் போலாம். சொல்றேன். அவர் மிருக டாக்டர் இல்லங்க, சொல்லு. ஆளினால் டாக்டர். 10 years பால் வச்சுக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவனை டெஸ்ட் பண்ணணும். நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்குதான்னு நான் பார்க்கணும். டாக்டர், நாய்க்கு 32 பல்லு கிடையாது. பின்ன 27. நான் டாக்டரா, நீ டாக்டரா? நான் யார்? ஐயோ, டாக்டர்னு சொல்ல வந்தேன்டா. ஆல்ரைட், 27 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன். டேய், இவனை தள்ளிட்டு வா. பாப்பா. ஏண்டா, என்னடா இப்படி ரத்த வளர வந்து நிக்கிறேன்? முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க. நாய் தான் வந்தது. ஆஹா, முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லியப்ப மறந்துட்டேன். கடி எங்க? டேய், போடவே இல்லையே. ஏண்டா? ஏன் டாக்டர், நாய்கடி கூட நீங்க வைத்தியம் பார்ப்பீங்களா? டேய், நீ யாரா? கமாண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா? தொழிலாளி. நேபாளல பின்ன வைத்தியம் பார்க்க விடுங்கடா.
என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கடிக்கலடா. நகத்தை வச்சு பர்ரு பர்ருன்னு கீழே இருக்கு. பயப்பட வேண்டியது இல்ல. அப்படியா? எங்கடா போற? முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும். அவ ரொம்ப பயந்துருப்பா. பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதலி 3 தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவகிட்ட போய் சொல்றானா, டேய் இந்த நாய் கீரல வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்டப் பண்ற பார். இப்ப படு. டேய் முல்ல மாதிரி வெள்ளச்சாமி, ஃபாலோ மீ. நான் என்னன்னுமா சொல்லுவேன். ஆமா, உன் நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா? ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர். ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வந்தா என்ன, ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன, அல்சேஷனா இருந்தா என்ன, ஆதிசேஷனா இருந்தா என்ன, நாய் நாய் தானம்மா. ஆமா பேஷண்ட் நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஐபிஸ்கஸ் ரோசா அது ஒரு நாய்க்கு இருக்கு. டாக்டர், நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வியாதி டாக்டர்? யாருக்கு தெரியும்? அதுதானே ஒரு முக்கியமான விஷயம், உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும். பத்திய சாப்பாடுனா? கீழா நெல்லிக்கீரை, அருகம்புல்லு, லீவ் மாத்திரை, இந்த 3 வரிசையா அம்மியில அடுக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு. நாய் வந்து நக்கிட்டு போயிடும். எதுக்கும் அட்ரஸ் கொடுத்துட்டு போ. எதுக்கு? மண்டே போட சொல்லி அனுப்பதான். Very nonsense. டாக்டர், Very nonsense. அவன சொன்ன இந்த வியாதி கொடிய வியாதி. இது வந்து யாருமே தப்புனது இல்ல. பை நான் ட்ரை பண்றேன். சரி. நீங்க அடிக்கடி வந்து போங்க. சரி டாக்டர். டாக்டர், உங்க ஃபீஸ்? பீஸ் என்னம்மா பீஸ்? அவர் மொத்தமா வாங்கிடுவாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். டேய் பெரிச்சாளி, எஸ், இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சங்கப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவ வீடு போய் சேர்றதுக்குள்ள இவ நாயை பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்துரு. ஐயோ நாய் என்ன கிடைக்குமே? டாக்டர் நாய், டாக்டர் நாய். டேய், டாக்டர் நாயா இல்ல நாய் டாக்டரா? நாய்ங்க. பின்ன இத நான் என்ன பேய் நான் சொன்னேன்? நீங்க சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வரல ஒண்ணு சிரமம் இல்லையா? சிரமமா? என் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு. அதான் அதனாலதான் ஒன்னு அனுப்புறேன். ஏன்னா எனத்தோட தான் சேரும்னு தெரியாமல சொன்னாங்க. டாக்டர், டேய் தப்பா எடுத்துக்காத. சில நேரங்கள்ல உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சரி, நாயை கொண்டு போய் யாருகளையும் படாம கட்டு. தட்டுல சோத்த வை. அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத. நாய் சாப்பிட்டுச்சாடா? நாயாது பேய். யானை தின்னு திங்குது. இந்த வீட் நாய் அப்புறம் நெய் உங்க 3 பேருக்கு நான் தெண்ட சோறு போடுறேன். என்ன நாய் செத்து போச்சா? டேய் ஓடி போய் அவனை பாரு. மூங்கில் செங்கல வாங்கிட்டு வந்து ஏற்பாடு பண்ணு. ஐயோ, நாய் சாகல, அது காணாம போச்சு. ஓடி போச்சு எங்கயோ. ஓடி போச்சா? ஆமா. கரெக்ட். அப்ப நான் சொன்னேன் அந்த நிபோமனியா வியாதி தான். அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க? சொன்னனா? இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 2 பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு 2 பேர் இருக்க கூடாதா? இந்த வியாதி வந்தாலே நாய் இப்படித்தான் கட்டந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும். ஐயோ, நீங்களே சொல்லுங்க டாக்டர், இப்ப என்ன செய்யலாம்? நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா? எத்தனையோ வழி இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். எதுக்கு நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால கடைசி அவனை ஒரு தடவை பாத்துட்டு போயிருங்க. நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எஸ், சிட் டவுன். தேங்க் யூ. என்னம்மா விஷயம்? சார், எங்க நாய் காணாம போச்சு. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர். எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நாயோட போட்டோ இருக்கா? எதுக்கும் உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. ஜம்ப். டேய் தள்ளி நில்லு. 2க்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர், பெரியவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு. வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது 2 இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய் நான் யாரா? டாக்டர், நீ யாரா? கம்பவுண்ட். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 இயர்ஸ். ஐயோ, போக சொல்லு. டேய் போடா. 5 ரூபாய் கொடுத்து போக சொல்லு. போடா. என்ன டாக்டர், வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க? உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவமானுதா? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சுதானே நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சுதா? நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா. அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல MBA வரைக்கும் படிச்சிருக்கானா. இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியர் இருக்கானா. நாய்க்கு உண்டான சேஷ்ட அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. டாக்டர், இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கும்.
நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு. நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா, அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெரு தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல, 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரி நாய்தாமா, இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. போ போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல, ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ, உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். நம்ம 10வது படிக்கும்போது மண்ணெல்ல மாங்காடிக்கு போவோமே, அப்போ ஒண்ணு நான் கனவு பண்ணுவேன். அதே மாதிரி இது மூஞ்சம். எஸ் சார். வணக்கம் சார். வேண்டாம், பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டா பெரிய மன்னவன் நினைப்பான். இல்ல சார், ரோட்ல ஒரு பொண்ணு போகக்கூடாது. அப்படிலாம் இல்ல சார். எங்க வேலை செய்யறேன்? பேங்க்ல சார். அதுல பேங்க்லயா? ஆமா சார். எந்த கைகறி? ஏண்டா, சூதாடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். சொல்லிருக்கீங்க சார். ஆமியா? இல்ல சார். போய் சொல்லாத. ஆமா சார். எவ்வளவு ஜெயிச்ச? 100 ரூபாயா சார்? 100 ரூபாயா சார்? எந்த கைகறி? வேண்டாம் சார். வேண்டாம் சார். ஐயோ 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 ஐயோ. இந்த 4 பேர்ல எஃப்ஐஆர் போடும். நாளை கோர்ட்டு கொண்டு போகணும். கையற சாயந்தரம் பாருங்க, தண்ணி வச்சு பேசிக்கிறேன். அப்படியா? எங்க கைகொடு. காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறாரா? இருக்காரு. என்ன விஷயம்? என்ன தேடுறீங்க? ரொம்ப முந்தானில இருந்து 30 ரூபாய் தேடிட்டான். பரவாயில்லை. உடுக்கு எங்க இருக்கான அல்லா சார். இவனை கவர்மெண்ட் எடுக்கல. என்ன சார் தப்பு? நாம இவன் அடிச்ச புத்தி வராது. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அவனுங்க முட்டி கத்த தானே புத்தி வரும். ஆட்டோ சொல்லிருக்கேன். எத்தனை ரூபாய்க்கு முடிச்சு வைக்காத, அடிப்படை சாகதல். இதெல்லாம் ஒரு போட்டடா. என்னடா செய்யறது? ஆனா அவங்க கூடாது பாக்குறேன். இந்த முடிச்ச பார்த்து என்ன பிறந்தோக்கு
போன போது வண்டியில எடுத்து ஏன் வண்டியில கை வைக்கிறியா? நான் சும்மாலாம் செய்யும். என்னென்ன செய்யும்? கண்ணாத்து செய்யும். தமிழ் கடா மஸ்தா யாருக்கா சந்தேகம் இருந்தா இந்த கூட்டத்திலே இருந்து ஒருத்தவங்க உள்ளே வாங்கும். இந்த கூட்டத்திலே ஒரு பயிரான் அவன் உங்க முன்னால கூப்பிட போறேன். அதே சொல்லிட்டான் அவரே வாங்க பக்கம் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். ரத்தம் கக்கி சாக போறேன். ஓம் ரீம் சால்பத்திரி மால்பத்திரி காளி மூலி கல்கத்தா சூலி. நல்லா கவனிங்க. இப்ப பையன் மந்திரத்திலே கட்டுப்பட்டுட்டான். இப்ப பேசுவானா? பேச மாட்டான். செத்து போட்டானா? இந்த உங்களோட தான் கீழான். இப்ப பேசவே மாட்டான். பேச வைக்கிறேன். எல்லாம் ஜோரா கைப்பற்றுங்க. கொடுக்கலாம். ஆனா பொண்டாட்டிக்கு இடுப்புல கட்டணும், பிள்ளைக்கு கையில கட்டணும். அரே சைத்தான், என்ன முழிக்கிறேன்? சைத்தான் முழிக்கலையா? நான் முழிக்கிறேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு 10 வருஷம் ஆச்சியா? உனக்கு இப்படி பண்ணிடலாம? பொண்டாட்டிக்கு கையில கட்டிடுறேன், பிள்ளைக்கு இடுப்புல கட்டுறேன். மாத்தி கட்டின மந்திரம் மாறி போயிடும். அப்புறம் உன் கதை நாரி போயிடும். எல்லா கதையும் நாரி போயிட்டாண்டா வருது. ஆளுக்காளுக்கு மிரட்டுறீங்க. டியூட்டியில இருக்கிறேன்டா. அதே அப்புறம் தான் டியூட்டி. முதல்ல தாய்த்தா பொடி துட்டா ஏறு. எந்த சைத்தாலும் பாக்கெட்ல பிளேட வச்சிருச்சு. வணக்கம்மா, இது வசந்த் காலனி தானே? ஆமா. எஸ் தானே? நம்ம கம்பெனில நாங்க கோல்டன் கம்பெனில வந்திருக்கோம். ஒரு சீர்பி ஆர்டர் பண்ணல. நாங்க ஆர்டர் பண்ணலையே. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆர்டர் பண்ணலன்னா என்னமா? உங்க வீட்டுக்கார ஆர்டர் பண்ணிருக்காரு. பாத்துடா பாத்துடா தெரிஞ்சுக்காதீங்க. பாத்துடா நல்ல இடமா பாத்துறீங்களா? கதை அடிப்படை என்னங்க தம்பி? எதுக்கு முதலாம் எங்க கம்பெனில சமைக்கிறதுல மாசம் 500 ரூபாய் தராங்கம்மா. அது இல்லாம போனஸ், இஎஸ்ஐ, ப்ராப்ளம் ஃபண்ட், டெய்லி டீ வர தராங்கம்மா. ஏமா காசு கொடுத்து எங்களை கடங்காரனாக்க பாக்குறீங்க? நாங்கெல்லாம் கௌரவமா வேலை பார்க்கறோம். அம்மா. என்ன தம்பி பீரோவை இறக்கி வச்சுட்டு சாய் கொடுக்காம போயிட்டீங்க? சாரிமா, அது ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. வசந்தி கால் இறக்கிட்டு வர சொன்னா நான் வசந்த் கால் இறக்கிட்டேன். எங்க மேனேஜர் என்ன கண்டுபிடிச்சிட்டாருமா. தானே பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு ஏன் என்ன பொறுப்பில்லான்னு. டிரா வாங்கி கொடுக்க சொன்னாலே 6 மாசத்துக்கு மேல ஆகும். இவர் எங்க பீரோ எல்லாம் வாங்கி கொடுக்க போறாரு? நீங்க எடுத்துட்டு போங்கப்பா. போய் எடுத்துட்டாங்க. பீரோ தரேன். வீட்டுல அழிச்சு விட்டேன். செருப்பால் அடிப்பேன். திருடுறது முடிவு பண்ணிட்டான். கொஞ்சம் பெரியவோட மத்த வைக்க கூடாது. அவன் நம்மளோட பரதேசி. 4 குடவைக்கு மேல இல்ல. அதுல ஒண்ணு அழுக்கு. இதை நீ தான் துவைக்கணும். ஏய், அந்த வீட்டுக்காரனுக்கு மாருதி கார்ல பண்ணா. நான் நினைச்சேன் அவன் ரொம்ப வசதியானவன்னு. இப்பதான் தெரியுது அவன் அந்த கார் டிரைவர்னு. இவரா நாளையில இருந்து பீரோக்குள்ள நீ உட்கார்ற. திருட போற விட்டு நான் காமிக்கிறேன். ஓகே? ஐயோ, வந்துட்டு ஐயா காசு. காசா? லைசன்ஸ் இருக்குதாடா அவனுக்கு? இருக்குங்க. இருக்குதா? வச்சுக்கிறியா? டேய், இந்த பொன்னிசாமி 25 வருஷமா உன்னை எங்க ஏமாத்திக்கிறான்டா. அப்படி கேட்கிற காசு போடா. நாளைக்கு ஸ்டேஷன் வாங்க போடா. சரிங்க. எங்களோட அட்ரஸ் இருக்கிறா. டேய் எஜகண்ணா, நல்ல என்ன பண்றான்? வாரமா பண்றான். அறிவு கட்டவன யாராது? நம்மள இருப்பாலோ பாத்துருவோம். அது அடுத்த வீட்டு அடி. சின்ன விட்டு சொல்ல கூட நான் பொறுத்துக்கிறேன். ஆனா நீ திட்டம் எனக்கு முள்ளு குத்துறா மாதிரி இருக்குது. ஆனா நாளையில இருந்து இருப்புல கட்டாருல. வாங்க மாமா, உட்காருங்க மாமா, சாப்பிடுங்க மாமான்னு சொல்ல போறடி. என் புருஷன் துபாய்க்கு போய் 3 வருஷம் ஆச்சு. நானும் அந்த 2 வருஷமா நீங்க உடுப்ப மாட்டிக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சொந்த எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும்
பாத்துட்டு இருப்பேன். உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போகிறது சரி, ரொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் பாத்தீங்களா? நீங்களும் ஒரு வார்த்தை சொன்னா நான் பாலும் காத்தோட காத்துட்டு இருக்க மாட்டேன். ஏற்கனவே 2 பாட்டிகளும் சரியில்லை, இப்போ துபாய் பாட்டி வரவா? வந்தவனும் சரியில்லை, வாய்ச்சவனும் சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியும் சரியில்லை. படிச்சுட்டு போறியா? ஆல்ரெடி சிந்தனையில இருக்க? இல்லடா, நான் இப்ப லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன வேணுங்க? லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். கை விடுறான். ஆல் தி பெஸ்ட். எப்படா வேணாம்? போடா முண்டா, இப்பதான் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள கல்யாணம். சரி விடு. கல்யாணம் யாரு, என்ன பேரு, எந்த ஊரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது. ஓகே, அப்ப கலந்துக்க வேண்டியதான். போடே, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்கேன். ஏய், அந்த பொண்ணை பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரி தெரியும். அவனை காதலிக்க எனக்கு தகுதி இருக்காரு. உனக்கு தகுதியா? நீயே ஒன்னா நம்பர் குப்பாயிட்டு உனக்கு லவ் வேறையா? இருந்தாலும் ஒரு ஹீரோ லுக் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. டிக்கெட் வாங்க. இவ்வளவுதானே, விடு, டிக்கெட்டோட வரேன். அவசரம் யாரா நீ? யாரா நீ? என்னை பத்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு விடுவான் கொண்டு போடா. இந்த மாதிரி குறுக்க பூண்ட உடம்பு தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேன். போடா போடா. ஏயா நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? பஜார்ல உஜார்ல இந்த மாதிரி பசங்க நிஜாரா விட்டுருவானுங்கய்யா. வாங்க வாடா, வீட்டுக்கு போவோம். இந்த படம் ரொம்ப போறாங்க, கவுண்டர்ல பேசிக்கிட்டாங்க. இந்த படம் வேணாம், வேற படத்துக்கு போவோம். வா போடா. என்னால வாங்க முடியலன்னு சொல்லு, நான் டிக்கெட் வரேன் பாரு. என்னங்க நீ கிட்ட சில்லறை இருக்குமா? 100 ரூபாய்க்கு சொல்றியா? பாத்துக்கு ஓகே சார், 100 rupees சேஞ்ச். 100 ரூபாய் நோட்டா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், 100 rupees சேஞ்ச் இருக்குங்க. 100 ரூபாய் சில்லறையா? எதுக்கு கவுண்டர்ல கேட்டு பாருங்க சார், கிடைக்கும். சார் 2 டிக்கெட் கொடுத்து மீட் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. என்ன நீ பாட்டு முன்னாடி போய் தீட்டு வாங்கிட்டு வரேன். அட நான் என்ன பண்றது, டிக்கெட் வாங்கினா சில்லறை தருவானாரு. சார் தான் அந்த ஆள் சொல்றது சரியாதான் போச்சு. பஜார்ல விஜாரா இல்லைன்னா நிஜாரியா ஆத்துறாங்க போல்றது. கையிலும் வராதது பொண்ணில்லை, என் கண்ணில் படாதது ஒண்ணில்லை, கண்ணில் நகர்ந்தது பொண்ணில்லை, ஒன்னும் தெரியாத பொண்ணில்லை. ஊடு போய் தர மாட்டாமலா இருக்கு. மனசுக்குள்ள நினைச்சதுதான் மனசுக்குள்ள நினைச்சதுதான் மனசுக்குள்ள என்னடா டேய், என்னடா படம் பார்த்து வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரியா இருக்க? டேய் கேக்குறல்ல, இந்தா புரிஞ்சு போச்சு. மெட்ராஸ் வெயில் ஒத்துக்கறல. நேத்து 104, இன்னைக்கு 105. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 10-15 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா போறோம். ஓகே? என்னடா மறைக்கிற விஷயம்? நான் சொல்லுவேனா? ஒரு அளவு சிட்டு அவ கழுத்துல என் கை பட்டு செயின் கட்டு பின்னாடியா? அதான்டா சிவப்பு சுடியார். ஏன்டா அடிச்ச? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னேன், அவளோட செயின். அப்படியா? கைவிடு. கங்க்ராச்சுலேஷன். இந்த நம்ம காதல் பரிசு. அடிவதை வாங்கினா ஐயா சொல்லிருப்பு. கையப்படு. ஆல் தி பெஸ்ட். வருமே பொட்டாடு வருமே சிங்கார தங்க வளையல், தங்கு வளையல், வஞ்சி வளையல், இது முத்தான முத்து வளையல். ஏண்டா காதலிக்கிறேன்னு சொன்ன வாஸ்தவம், எங்களை அழியும் பிடிச்சு வச்சியா? உயிர் காப்பான்னு தோலண்டா. அப்புறம் இந்த காதலை காப்பாற்ற மாட்டான் சொல்லுங்க. இருங்கடா சுப்னா, இவன் பேர் குமரன், என்ன பேரு அன்எம்ப்ளாய். இவன் பாஸ்கர், ஊர் பட்டுக்கோட்டை, SLC 5, இவன் பேர் சின்னி, வெடிக்கு கட்டர். இல்லங்க ஏன்டா குதிரை ஓட்டுற? இவனை கற்றுக்கொள்ள தேவையில்லைங்க, பிளேடே போதும். அவன் ஒரு நூதனமான டெய்லர். சுப்னா அவர் மஸ்தா, ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அமீர் மகாலுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் சூட் பண்றாரு. என்ன பண்ண சொல்ற? சரிதா, இவன் பேர் சுப்பிரமணி,
கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். கலெக்டர் ஆபீஸ்ல பியூன் மாதிரி பெரிய உத்தியோகம். அங்க இருக்கிற ஃபைல்ல இருக்கிற முடிச்ச பாருங்க. முந்தாரை முடிச்சுக்கும் ஒரு வாழ்க்கைக்கும் பெரிய முடிச்சா இருக்குதுங்க. அதை விடுறா, எங்க அறியப்படுத்தினிய பாப்பா அறியப்படுத்தினியா? பேர் சொன்னா பிஏ படிச்சிட்டு இருக்கேன். நம்மளோட சின்ன படிப்பு தான். உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அதாமா படிச்சுட்டு சிட்டிக்கு வேலை கூட நான் அறிய பிளேட் அறிவேன், நைஃப் அறிவேன், மணி பர்சன் தான் நான் அறிவேன். சரி அண்ணே, ஒரு சிகரெட்டு கொடு. இது ஃபில்டர் சிகரெட்டு தரமாட்டேன். கொடுக்கல நான் உன்னை உதைச்சு நான் உன்னை கடிச்சு விடுவேன். சரி நான் இன்னைக்கு ஷேரு ஆளுக்கு 75 ரூபாய் 45 காசு, மிச்சம் 15 காசு. இத பிரிக்க முடியாததால கம்பெனி இருப்புல வச்சிடறேன். உன் காசு எப்படி? இந்த வாரம் பிசினஸ் டல்லு தான். கவர்மெண்ட்ல சொல்லி ஜனங்களுக்கு போனஸ் கொடுக்க சொல்லணும். இந்த சுந்தருவான் சார், எனக்கு இதெல்லாம் வேணாண்டா. என்னால இந்த தொழில கண்டினியூ பண்ண முடியாது. தயவுசெய்து என்ன தேடி என் வீட்டுக்கு வராதீங்க. இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? நான் அப்பவே சொன்னா அசோக மரத்தடியில பங்கு பிரிக்காதீங்கடான்னு. புத்தருக்கு போதி மரத்துல பிறந்த மாதிரி இவனுக்கு அசோக மரத்தடியில பிறந்துருச்சு. என்னதுரா? ஞானம்தான். புரியுது? போலீஸ் 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 ஒயிட் சம்பாதிச்ச பணத்தை காணா போலீஸ். ஹலோ கொஞ்ச நேரமா ஆத்துக்கிறேன். நல்ல வேலை யாரும் பாக்கல. ஐயோ என்னாச்சு? என்ன ஒரு பொண்ணு அடிச்சுட்டாடா. உன்னை பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சானா? என்ன அடிச்சானா? பொண்ணுதானே அடிச்சா? பாவண்டா. ஏன்டா அடிச்சா? முடிச்சு தெரிஞ்சது அவக்கலான்னு போனேன், அதுக்கெல்லாம் அடிச்சுட்டா. இந்த இடம் ராசி இல்ல, இடத்த மாச்சு. மச்சி, அங்க பத்தி 2 சைக்கிள் சுட்டு வேணா? முதல்ல நீ போ, அப்புறம் வரேன். ஓகே. முருகா, பஸ்ல அவிஞ்சுக்கிட்டு சைக்கிளுக்கு வந்திருக்க. அடுத்தது ஏரோப்ளைனா இருக்கணும். வேல் என்ன சார் வேணும்? என்னம்மா என்னம்மா என்னாச்சு என்னாச்சு? புடிச்சிடுறேன். எங்க எங்க அந்த பக்கமா? பிடிக்காம விட மாட்டேன். நானும் வரேன். உலகம் பிறந்தது நமக்காக, ஊரான் சைக்கிள் நமக்காக, அடுத்தது ஏரோப்ளைன் எனக்காக. அடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது? இவனுக்கு எதுக்குடா இன்ஸ்பெக்டர் பொண்ணு? இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியாது. என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா? நான் ஏன் லவ் பண்ணல? வாட்டி மீன்? அட விடுறேன், மீனாவது கருவாடாவது. ஏய், வக்கீல் கிட்ட போனீங்களே, என்னடா ஆச்சு? வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை வர விசாரிச்சாச்சு. சரி, சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை 1 வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாதபடி குண்டா சாட்ல உள்ள தட்டாங்க. அவனை பாக்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும், இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும். நாங்க அதுக்கு தயாரா இல்ல. அண்ணா வசதி எப்படி? மை டியர் சுந்தர், நீ ஜெயிலுக்கு போயிட்ட, உன்னை என்னால மறக்க முடியல. அதனால உனக்காக ஒரு சிகரெட், எனக்காக ஒரு சிகரெட். என்னங்க இது? 2 சிகரெட்டை வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க. ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது. இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என் நண்பனுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வராது. நல்லாவே இழுங்க. நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். இவனை 2 இழுப்பு இழுத்தான. இது என்ன விலை? யோ இங்க பாரியா, உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு விட்டேன். போலீஸ கூப்பிடுங்க. யோ அடி வாங்க, நீயாவது கூப்பிடியா?
யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க அண்ணே. கால வரப்போறானா? யோ எந்திரியா. அண்ணே, நான் 2 வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல, யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுடுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்கன்னு. நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம். சரி சரி, என்ன வந்த என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணியனாவது பாரு. ஐ பிஸ்கட். பொண்ணு இருக்குது, பக்கத்துல போலீஸ் இருக்குது. இந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தா போலீஸ் வந்து பிடிக்கும், அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். கரெக்ட். ஏய் வாடி போலாம். அறிவில்ல, பக்கத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்கல்ல, அட்ரஸ் தரேன், வீட்டுக்கு வா. அதிகம் இல்ல, 200 ரூபாய்.